ஒரு சாதாரண டென்டிஸ்ட் குடும்பத்துல பிறந்த ஒரு பையன் அவனோட 20 வயசுலயே உலக பணக்காரங்க பட்டியல்ல ஒரு முக்கிய இடத்துக்கு வரான். மிட் 2000ல மார்க் ஜக்கர்பர்க் நம்ம ஜென்ரேஷனையே டிஃபைன் பண்ற மாதிரி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்றாரு. நம்ம எல்லாருமே அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் இன்னும் சொல்ல போனா அந்த வெப்சைட் கூடவே வளர்ந்துருப்போம். அந்த வெப்சைட் பேரு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதான் ஃபேஸ்புக். இவ்வளோ பாப்புலரான இந்த வெப்சைட்டோட ஆக்டிவ் யூசர்ஸ் மட்டுமே இந்தியா அண்ட் சைனாவோட கம்பைன்ட் பாப்புலேஷனை விட பெருசு. அண்ட் இதோட ஒர்த் கிட்டத்தட்ட $800 பில்லியன். இப்படி சொல்லப்படுற இந்த ஃபேஸ்புக்கும் அண்ட் அதோட சிஇஓ ஆன மார்க் ஜக்கர்பர்கும் நிறைய கான்ட்ரவர்சிஸ்ல சிக்கியிருக்காங்க. டேட்டா பிரைவசிஸ் பிரச்சனையா இருக்கட்டும், கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா இஷ்யூவா இருக்கட்டும், இப்போ ரீசெண்டா வந்த வாட்ஸ்அப் பிரைவசி அப்டேட்டா கூட இருக்கட்டும், இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில கூட எப்படி ஃபேஸ்புக் இன்னும் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற மார்க் ஜக்கர்பர்கை பத்தி உண்மையிலேயே நமக்கு என்ன தெரியும்? இதோட வீடியோல நம்ம 3 விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், எப்படி ஃபேஸ்புக் உருவாச்சு. செகண்ட், அப்படி உருவாகி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கும்போது என்னென்ன பிரச்சனையில போய் இந்த கம்பெனி மாட்டுச்சு அண்ட் அதை மார்க் ஜக்கர்பர்க் எப்படி ஹேண்டில் பண்ணாரு. அண்ட் மூணாவது, இப்போ வந்திருக்க வாட்ஸ்அப் பிரைவசி இஷ்யூ அண்ட் அதோட சொல்யூஷன் என்னங்கிறத பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு மிஸ்டர் மாஸ்டர். மார்க் ஜக்கர்பர்க் 1984ல ஒயிட் பிளேன்ஸ் என்ற இடத்துல பிறக்கிறாரு. இவர் சின்ன வயசுல இருந்தே ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு குழந்தையா தான் இருக்காரு. கம்ப்யூட்டர் கோடிங்லாம் அவர் செல்ஃபாவே கத்துக்கிறாரு. அண்ட் அவரோட 12 வயசுலயே சொந்தமா கேம்ஸ்லாம் இவரே உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் இவருக்கு 14-15 வயசு இருக்கும்போது அவரோட அப்பாவோட டென்டிஸ்ட் கிளினிக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஒரு ஆன்லைன் மெசேஜிங் ஆப் ஜாக்நெட்டை உருவாக்குறாரு. இது வழியா அவங்க டென்டிஸ்ட் கிளையன்ஸ்லாம் ஆன்லைன்லேயே மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இவரோட ஃபேமிலியை பத்தி சொல்லணும்னா எல்லாருமே புத்திசாலி தான். அப்பா டென்டிஸ்ட், அம்மா சைக்காட்ரிஸ்ட், கூட பிறந்தவங்களாம் இன்டெலிஜென்ட் தான். பட் இவங்க எல்லாரையும் விட மார்க் ஜக்கர்பர்க் அதி புத்திசாலி. இவரே பிரெஞ்சு, ஹீப்ரூ, லாட்டின் அண்ட் ஏன்ஷியன்ட் கிரீக் லாங்குவேஜ்லாம் சுயமா கத்துக்கிறாரு. அண்ட் இவரே இவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு மீடியா பிளேயரை கோட் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த ப்ரோக்ராமை வாங்குறதுக்காக மைக்ரோசாஃப்டும் ஏஓஎல்லும் ஆக்ஷன்ல நீ வாங்குறியா நான் வாங்குறியான்னு சண்டை போட்டிருக்காங்க. ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மார்க் ஜக்கர்பர்க் சின்ன வயசுல இருந்தே எவ்வளவு டேலண்டடான ஒருத்தராக இருந்திருக்காருன்னு. அண்ட் இவரு பின்னாடி ஏதோ பெருசா அச்சீவ் பண்ணுவாருப்பா, டெஸ்டின்ட் ஃபார் கிரேட்னஸ்னு சொல்ற மாதிரி அவரோட பேரண்ட்ஸ்க்கும் சரி அவரை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் புரிய வருது. அண்ட் அந்த இடத்த அடையக்கூடிய டிரைவும் பேஷனும் இவர்கிட்ட இருந்துச்சு. அண்ட் இப்படி இருக்கிறப்போ 2002ல அவருக்கு உலகத்திலேயே பிரஸ்டீஜியஸான காலேஜ்ல, அதாவது ஹார்வர்ட்ல சீட் கிடைக்குது. அவரும் அங்க போய் ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள்ல தான் அவரு லோன்லியா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இது வரைக்கும் அவரை சுத்தி ஒரு கூட்டம் இருந்துட்டே இருந்துச்சு. அவர் வாழ்ந்த அந்த சின்ன டவுன்ல அவரு தான் அறிவாளியான ஒரு பையனா இருந்தாரு. என்ன டவுட்னாலும் சந்தேகம்னாலும் எல்லாரும் இவர்கிட்ட தான் வந்து கேட்பாங்க. பட் ஹார்வர்ட்க்கு வந்ததுக்கு அப்புறம் அவரை சுத்தி அந்த கூட்டம் இல்லை. ஏன்னா இங்க படிக்கிற எல்லாருமே அவரை விட புத்திசாலியா இருந்தாங்க. ஹி இஸ் நோ லாங்கர் ஸ்பெஷல். அண்ட் ஒரு ஆர்டினரி சாதாரணமான ஒரு பையனா அவரோட லைஃப்லயே அப்பதான் அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் டிப்ரெஷன்ல போயிட்டு கொஞ்ச நாள் தனிமையிலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு. அண்ட் அந்த டைம்ல தான் அவர் கோர்ஸ் மேட்ச்ன்ற ஒரு சைட்டை உருவாக்குறாரு. கோர்ஸ் மேட்ச்னா பேசிக்கா என்னன்னா, காலேஜ்ல எலெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்கன்னு இந்த சைட்ல பார்த்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்க சப்ஜெக்டை சூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த கோர்ஸ் மேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில அவ்வளோ பாப்புலர் ஆகல. அவரை ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில பாப்புலர் ஆக வச்சது அவரோட நெக்ஸ்ட் இன்வென்ஷன், அதுதான் ஃபேஸ் ஸ்மாஷ். அக்டோபர் 2003ல ஜெசிகான்னு அவரோட காலேஜ்ல படிச்ச ஒரு பொண்ணு இவரை கழட்டி விட்டதால ஃபுல்லா சரக்கடிச்சிட்டு மார்க் ஜக்கர்பர்க் தனியா டிப்ரெஸ்டா அவரோட டார்ம் ரூம்ல உட்காந்துட்டு இருக்காரு. அப்போதான் அவர் ஹார்வர்ட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஆன்லைன் போட்டோ டைரக்டரையே எடுத்து பார்க்கறாரு. அப்படி அந்த போட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது போதையில ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்றாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த போட்டோல இருக்கிற சில மூஞ்சிலாம் ரொம்பவே கேவலமா இருக்கு. எந்த அளவுக்குன்னா, இவங்க மூஞ்சி பக்கத்துல ஒரு அனிமலோட போட்டோவை வச்சு இது ரெண்டுல எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம்னு ஒரு சைட்டை உருவாக்கலாம்னு தோணுதுன்னு சொல்றாரு. அப்புறம் சரக்கு அடிக்க அடிக்க இந்த ஐடியாவே நல்லா இருக்குன்னு நினைச்சு அந்த ஐடியாவை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அனிமலுக்கு பதிலா இன்னொரு பொண்ணோட ஃபேஸை போட்டு 2 பேர்ல யார் பார்க்க அட்ராக்டிவா இருக்கான்னு ஒரு வெப்சைட்டை அன்னைக்கு நைட்டே லான்ச் பண்றாரு. லான்ச் ஆன உடனே இன்ஸ்டன்டா ஹிட் ஆகுது. காலேஜ்ல இருக்க எல்லாரும் இதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வேற லெவல்ல வைரல் ஆகுது. எந்த அளவுக்குன்னா இந்த சைட்டோட டிராஃபிக் தாங்க முடியாம ஹார்வர்டோட சர்வர் ஸ்விட்சே டவுன் ஆகுது. அப்போதான் இப்படி ஒரு சைட் இருக்குன்னே ஹார்வர்ட் ப்ரொஃபசர்ஸ்க்கெல்லாம் தெரிய வருது. நெக்ஸ்ட் மார்னிங் இந்த சைட்டை பிளாக் பண்ணிடுறாங்க. அண்ட் மார்க் ஜக்கர்பர்கை காலேஜ் பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு கூப்பிடுறாங்க. பிகாஸ் இந்த மாதிரி பண்ணதுக்கு காலேஜ் சைட்ல இருந்து ஏதாவது ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். யூஷுவலா சஸ்பெண்ட் இல்லைனா எக்ஸ்பெல் பண்ற மாதிரி. பட் லக்கிலி மார்க் ஜக்கர்பர்கை வெறும் வார்ன் மட்டும் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. பட் மார்க்கு அதை பத்திலாம் கவலையே இல்லை. பிகாஸ் அவர் இவ்வளோ நாளா இழந்த ஒரு விஷயம் அவருக்கு திரும்ப கிடைச்சிருக்கு, பாப்புலாரிட்டி. எல்லாரும் அவரை திடீர்னு ஸ்பெஷலா பார்க்க ஆரம்பிச்சாங்க. காலேஜ்ல எங்க போனாலும் அவரை ரெக்கக்னைஸ் பண்றது, அவரை சுத்தி ஒரு கூட்டம்,
கம்ப்யூட்டர் ஜீனியஸ், மேட் பிராங்க்ஸ்டர்னு பல பட்டப்பெயர் வச்சு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது தான் மார்க் வந்து பிரிசிலா சான்னு ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை மீட் பண்றாங்க. அண்ட் இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவங்கள தான் மார்க் ஜக்கர்பர்க் பின்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அண்ட் இப்போ இவங்க தான் மார்க்கோட ஒய்ஃப். சரி, கமிங் பேக் டு த ஸ்டோரி. காலேஜ்ல இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அண்ட் இந்த டைம்ல தான் வெப் டெக்னாலஜி கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. அண்ட் நிறைய சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸான ஆர்குட், ஹைஃபை, மைஸ்பேஸ்க்கெல்லாம் அப்போதான் கொஞ்சம் ட்ராக்ஷன் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ ஃபியூச்சர் வந்து சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் தான்னு நிறைய பேர் நம்புறாங்க. பட் எல்லாரையும் ஒன்னா இணைக்கிற மாதிரி அது வரைக்கும் ஒரு சைட் கூட யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் சரி, பார்க்க ப்ளீசிங்காகவும் இல்லை. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணா நம்ம பணக்காரன் ஆயிடலாம்னு ஒருத்தர் நினைக்கிறாரு. அவரு தான் திவ்யா நரேந்திரா. இவர் வந்து ஹார்வர்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸை வச்சு ஒரு சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஸோ அதுலேயே சோஷியல், டேட்டிங் அண்ட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்ல என்ன பண்றாங்கன்னு அவங்க ஆக்டிவிட்டி எல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு ஆல்ரவுண்ட் கம்பைன் சைட்டா ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண நினைக்கிறாரு. அதுக்கு ஹார்வர்ட் கனெக்ஷன் ஒரு பேரையும் வைக்கிறாரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்குள்ள இன்னும் 2 பேரை சேர்த்துக்கிறாரு. அவங்க தான் டைலர் அண்ட் கேமரான் விங்கிள்வாஸ் ட்வின்ஸ். இவங்க 2 பேரும் செம பணக்காரங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை ஃபன் பண்றதுக்காக இவங்களை சேர்த்துக்கிறாரு. கடைசியா இந்த சைட்டை பில்ட் பண்றதுக்காக ப்ரோக்ராமிங் அண்ட் கோடிங் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆளை திவ்யா நரேந்திரா தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போதான் இந்த ஃபேஸ் மேஷை பத்தி அவருக்கு தெரிய வருது. உடனே திவ்யா நரேந்திராவும் அந்த ட்வின்ஸ் 3 பேரும் சேர்ந்து மார்க்கை கான்டாக்ட் பண்றாங்க. அண்ட் மார்க்கும் இதுக்கு சம்மதிக்கிறாரு. அவர் வந்து இந்த ப்ராஜெக்டை 10 நாள்ல முடிச்சு தரேன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் அந்த 3 பேருக்கும் செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. நம்ம பணக்காரங்க ஆக போறோம்னு நினைச்சு சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அப்புறம் நவம்பர் முடிஞ்சு டிசம்பர் ஆகுது. பட் மார்க் ஜக்கர்பர்க் அந்த ப்ராஜெக்டை முடிக்கவே இல்லை. அவங்க மார்க் ஜக்கர்பர்க் கிட்ட போய் கேட்கறாங்க. அண்ட் அதுக்கு அவர் நான் கூடிய சீக்கிரம் முடிச்சு தரேன், கிளாஸ் ப்ராஜெக்ட்லாம் இருக்கு, ஸோ அதுல பிஸியா இருக்கேன்னு சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்காரு. பட் மார்க் ஜக்கர்பர்க் உண்மையிலேயே அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாம இவரே சைட்ல ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாரு. இந்த ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட ஹார்வர்ட் கனெக்ஷனோட ஐடியா மாதிரி தான் இருக்கும். பட் இன்னும் எஃபிஷியன்ட்டா லார்ஜ் ஸ்கேல்ல கிரியேட் பண்றாரு. அண்ட் இதுக்கு ஃபேஸ்புக்னு ஒரு பேர் வைக்கிறாரு. அண்ட் இதை January 11, 2004 அன்னைக்கு யாருக்கும் தெரியாம சீக்ரெட்டா இந்த சைட்டை ரெஜிஸ்டரும் பண்றாரு. அண்ட் ஃபேஸ்புக் முதல்ல இன்டர்நெட்ல வந்த நாள் அதுதான். இதுக்கு அடுத்த நாள் மார்க் ஜக்கர்பர்க் அவரோட ஃப்ரெண்ட் எட்வார்டோ சாவரின் ஒருத்தர் கிட்ட போய் இந்த ப்ராஜெக்டை ஃபன் பண்ண சொல்லி கேட்கிறாரு. அண்ட் மார்க் என்ன சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்றாருன்னா, இது வந்து ஒரு டேட்டிங் சைட், ஸோ பொண்ணுங்க கிட்டலாம் நிறைய பழகுற சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்றாரு. அண்ட் அவரோட ஃப்ரெண்டும் இதை கேட்டுட்டு $1000 தராரு. இது நடந்து கொஞ்ச நாள்லயே மார்க் வந்து திவ்யா நரேந்திராவை கூப்பிட்டு இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விலகிக்கிறேன், நீங்க வேற ஒரு ப்ரோக்ராமரை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஃபைனலா February 4, 2004 அன்னைக்கு ஃபேஸ்புக் லான்ச் ஆகுது. லான்ச் பண்ண உடனே ஹார்வர்ட்ல பயங்கர ஹிட் ஆகுது. பட் உங்களுக்கு தெரியும் இதோட சக்சஸ் ஹார்வர்டோட மட்டும் நிக்க போறது இல்லைன்னு. இது லான்ச் ஆகி 2 வாரத்திலேயே 4000 பேர் கிட்ட ஜாயின் பண்றாங்க. அண்ட் Februaryல ஃபேஸ்புக் லான்ச் ஆச்சு. அண்ட் மே மாசம் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் ஆக்டிவ் யூசர்ஸா இருந்தாங்க. இப்போ இது பெருசா தெரியலனாலும் 2004 காலகட்டத்தில் இது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. அப்புறம் மார்க் ஜக்கர்பர்க் சிலிகான் வேலியில தன்னோட முத்திரையை பதிக்கணும்னு முடிவு பண்ணி அங்க கிளம்பி போறாரு. அண்ட் அங்க ஒரு அபார்ட்மெண்ட்டை ரெண்ட்க்கு எடுத்து அங்கேயே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. போறதுக்கு முன்னாடி அவரோட ஃப்ரெண்ட் எட்வார்டோ கிட்ட $20,000 ஃபண்டிங் மாதிரி வாங்குறாரு. அண்ட் அதை வச்சு ஒரு டீமை ஹையர் பண்றாரு. அண்ட் அவங்க எல்லாரும் சேர்ந்து டே அண்ட் நைட் அந்த அபார்ட்மெண்ட்குள்ளேயே ஒர்க் பண்றாங்க. பட் இவ்வளோ ஒர்க் பண்ணியும் கூட அவங்களால சிலிகான் வேலிக்குள்ள ஒரு இம்பாக்டை ஏற்படுத்த முடியல. அப்போதான் அவருக்கு ஷான் பார்க்கரோட இன்ட்ரோ கிடைக்குது. இவர் வந்து நாப்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட கோ-ஃபவுண்டர். ஸோ இவர் ஆல்ரெடி ஒரு சக்சஸ்ஃபுல் கம்பெனியை ரன் பண்றதால இவருக்கு சிலிகான் வேலியில இருக்கிற நிறைய பேரோட லிங்க்ஸ் இருக்கு. ஸோ இவர் மூலியமா மார்க் ஜக்கர்பர்க் வந்து பேபாலோட கோ-ஃபவுண்டர் பீட்டர் தியலை மீட் பண்றாரு. இந்த மீட்டிங் தான் ஃபேஸ்புக் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கம்பெனியா இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம். பீட்டர் தியல் வந்து ஃபேஸ்புக்ல $500 million இன்வெஸ்ட் பண்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் வேற லெவல் பீக்கு போகுது. இந்த டைம்ல தான் எட்வார்டோக்கும் மார்க் ஜக்கர்பர்க்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. அண்ட் சண்டை பெருசாகி மார்க் ஜக்கர்பர்க் எட்வார்டோவை கம்பெனியை விட்டு வெளியே போக சொல்றாரு. எட்வார்டோ பதிலுக்கு நான் தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணவே ஃபர்ஸ்ட் ஃபன் பண்ண என்னையே அனுப்புறியான்னு இவர் மேல லாசூட் ஃபைல் பண்றாரு. இது பத்தாதுன்னு திவ்யா நரேந்திராவும் விங்கிள்வாஸ் ட்வின்ஸும் சேர்ந்து மார்க் ஜக்கர்பர்க் தன்னோட ஐடியாவை திருடிட்டாருன்னு அவங்க ஒரு பக்கம் லாசூட் ஃபைல் பண்றாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஃபேஸ்புக் மக்கள் மத்தியில அபரிவிதமா ஃபேமஸ் ஆகுது. ஹார்வர்ட் காலேஜ்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ உலகம் முழுக்க எல்லாரும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் இதை யூஸ் பண்றதுக்கு நீங்க பே பண்ணணும்னு அவசியம் இல்லை, இல்ல ஏதாச்சும் ப்ரூஃப் அப்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட ஒரு இமெயில் அட்ரஸ் இருந்தா போதும். அடுத்த 2 வருஷத்துக்கு இந்த லாசூட்லாம் நீடிக்குது. அண்ட் மார்க் என்ன சொல்றாருன்னா, திவ்யா நரேந்திரா வெறும் ஐடியா தான் என்கிட்ட பிரசென்ட் பண்ணாரு, பட் அதை கோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாமே நான் தான். ஸோ இதோட ரைட்ஸ் எனக்கு மட்டும் தான் சொல்லி 2 பேரும் ஒரு செட்டில்மெண்ட்குள்ள வராங்க. திவ்யா நரேந்திராக்கு $65 million கொடுத்து அந்த லாசூட்டை வாபஸ் வாங்க வைக்கிறாரு. அப்புறம் 2008 வருது. அண்ட் அந்த இயர் தான் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகி மிகப்பெரிய ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் உண்டாகுது. பட் ஃபேஸ்புக் மட்டும் இந்த கிராஷ்க்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி அது மட்டும் பயங்கரமா க்ரோ ஆகுது. அண்ட் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நடந்த இந்த இயர்ல தான் மார்க் ஜக்கர்பர்க் தன்னோட 23 வயசுல வேர்ல்டோட ஹிஸ்டரியிலேயே யங்கஸ்ட் பில்லியனரா மாறுறாரு.
இது வரைக்கும் அவரோட வளர்ச்சியை பார்த்தோம். இப்போ ஃபேஸ்புக் எந்தெந்த ஸ்கேண்டல்ஸ்ல எல்லாம் போய் மாட்டியிருக்குன்னு பார்ப்போம். முதல் ஸ்கேண்டலே நம்ம நாட்டில் இருந்து தான் ஆரம்பிக்குது. அக்டோபர் 2014 அப்போ மார்க் ஜக்கர்பர்கும் அவரோட ஒய்ஃப் பிரிசிலா சானும் இந்தியாவில் இருக்கிற சண்டோலின்ற ஒரு குட்டி வில்லேஜ்க்கு போறாங்க. இது நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் மார்க் ஜக்கர்பர்க் வந்து internet.orgனு ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்றாரு. அண்ட் அப்புறம் அதை ரீநேம் பண்ணி ஃப்ரீ பேசிக்ஸ்னு மாத்துறாரு. அண்ட் இந்த ப்ராஜெக்டோட நோக்கம்னு அவர் என்ன சொன்னாருன்னா, வேர்ல்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் நாங்க இன்டர்நெட்டை ஃப்ரீயா கொடுக்க போறோம்னு சொல்றாரு. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்காக தான் அவர் இந்தியாவில் இருக்கிற அந்த கிராமத்துக்கு போறாரு. அங்க இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு போய் அவங்க கிட்ட 36 வெப்சைட்ஸ்க்கு ஃப்ரீயா ஆஃபர் பண்றாங்க, இன்க்ளூடிங் ஃபேஸ்புக். ஸோ இந்த ப்ரோக்ராமை லான்ச் பண்ணி முடிச்சதும் அவங்க அந்த கிராமத்தை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதை கேட்டதும் உங்களுக்கு மார்க் ஜக்கர்பர்க் நல்லது தானே பண்ணியிருக்காருன்னு தோணும். பட் இதுக்கு பின்னாடி அவர் வேற ஒரு கால்குலேஷன் பண்றாரு. அண்ட் இந்தியன் ஜேர்னலிஸ்ட்க்கும் அது தெரிஞ்சு அவர் ஆர்டிகல்ஸ்லாம் கண்ணா பின்னாடி எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது என்னன்னா, ஃபேஸ்புக்கை அந்த டைம்ல ஆல்மோஸ்ட் ஆல் அமெரிக்கன் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவ்வளோ நாளா பயங்கரமா க்ரோ ஆயிட்டு இருந்த கம்பெனி வந்து ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஃபேஸ்புக்கில் இன்டர்னலா ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சாங்க. அண்ட் அதுக்கு பேரு அப்போலோ. ஸோ இந்த ப்ராஜெக்டோட கோல் என்னன்னா, ஃபேஸ்புக்கில் எப்படி இன்னும் நிறைய பேரை ஆன்லைனுக்கு கொண்டு வரதுங்கிறது தான். ஸோ அவங்க அதுக்கு 2 கண்ட்ரியை செலக்ட் பண்றாங்க. ஒன்று சைனா, இன்னொன்று இந்தியா. பிகாஸ் இது ரெண்டுல தான் அதிகமான மக்கள் தொகை இருக்கு. சைனால எஃபியை பேன் பண்ணதால அவங்க அடுத்து இந்தியாவை டார்கெட் பண்ணாங்க. ஸோ இந்த அஜெண்டாவை மனசுல வச்சுதான் மார்க் ஜக்கர்பர்க் ஃப்ரீயா இன்டர்நெட் தராருன்னு நிறைய பேர் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் இது எஃபியோட பேரை பயங்கரமா டேமேஜ் பண்ணிச்சு. இது நடந்த 6 மாசத்துல இதை விட இன்னொரு பெரிய ஸ்கேண்டல் வெடிக்குது. பஸ்ஃபீட் கம்பெனியோட எடிட்டர் கிரேக் சில்வர்மேன் ஒருத்தர் மேசடோனியான்ற ஒரு சின்ன இடத்துல இருந்து வர ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் ஃபேக் நியூஸ் வந்து உலகம் முழுக்க இருக்க யூசர்ஸ்க்கு அவங்க நியூஸ் ஃபீட்ல ப்ரொமோட் பண்ணப்படுறத நோட்டீஸ் பண்றாரு. இந்த நியூஸ் எல்லாமே டொனால்ட் ட்ரம்ப்க்கு சாதகமாக தான் இருக்கு. எலெக்ஷன் டேட் கிட்டக்க வர இந்த மாதிரி நியூஸ்லாம் மேசடோனியால இருந்து மட்டும் வராம இன்னும் நிறைய இடத்துல இருந்து வர்றதையும் பாக்குறாரு. பட் இது எல்லாமே ஸ்பெசிஃபிக்கலா ஒரு இடத்துல இருந்து தான் ஆரிஜினேட் ஆகுது. அதுதான் ரஷ்யா. இதை ஃபேஸ்புக்ல வேலை செஞ்ச இன்னொருத்தரும் நோட்டீஸ் பண்றாரு. அண்ட் அவரு இந்த மாதிரி ரஷ்யால இருந்து ஸ்டோரிஸ் வர்றத அவரோட மேனேஜர் கிட்ட போய் சொல்றாரு. பட் அவங்க அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவரோட வாயை அடைச்சிடுறாங்க. அப்புறம் 2016 எலெக்ஷனும் நடக்குது. அண்ட் ஷாக்கிங்லி ட்ரம்ப் அதில் வின் பண்ணிடுறாரு. அண்ட் எல்லாரும் ஒருவேளை இதுக்கும் எஃபிக்கும் லிங்க் இருக்குமோன்னு அரசல் புரசலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் மார்க் ஜக்கர்பர்க் அஃபீஷியலா அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு டினை பண்ணிடுறாரு. பட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஃபேஸ்புக் மேல ஒரு இன்வெஸ்டிகேஷனை லான்ச் பண்றாங்க. அண்ட் சிஏஏ தான் இதை ஹெட் பண்றாங்க. அண்ட் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்சதும் ரஷ்யா இந்த எலெக்ஷன்ல இன்டர்ஃபியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை அவங்க சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் மூலியமா எஸ்பெஷலி ஃபேஸ்புக் வழியா அவங்க ப்ராபகேண்டாவை மக்களுக்கு மத்தியில புகுத்திருக்காங்கன்னு அஃபிஷியலா ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாங்க. ஃபேஸ்புக் எப்பவும் போல நீங்க தப்பா அனலைஸ் பண்ணிட்டீங்க, நாங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணலன்னு வழக்கம் போல டினை பண்றாங்க. வெளியே இந்த மாதிரி சொன்னாலும் இன்டர்னலா ஃபேஸ்புக்ல பேனிக் ஆக ஆரம்பிச்சாங்க. இதை எப்படியாச்சும் மூடி மறைக்க முடியுமான்னு ட்ரை பண்றாங்க. பட் இட் வாஸ் டூ லேட். இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா டேட்டா லீக்னு இன்னொரு பெரிய குண்டு வெடிக்குது. இது என்னன்னா, எஃபியில் இருக்கிற சில ஆப்ஸ்லாம் பெர்மிஷனே இல்லாமல் அதை யூஸ் பண்ணுற யூசர்ஸோட டீடைல்ஸ்லாம் திருடி அதை வேற ஒரு தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்டான கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா கிட்ட வித்துட்டாங்க. இந்த கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா ஏஜென்சி தான் ட்ரம்ப்போட பொலிட்டிக்கல் கேம்பெயினை ரன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இந்த டீடைல்ஸ்லாம் வச்சு ட்ரம்ப்க்கு ஆதரவாக நிறைய பேரை ஓட் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ அதனால இந்த டேட்டாவை லீக் பண்ண எஃபி மேலே ஒரு மிகப்பெரிய லாஸ் சூட்டை ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக மார்க் ஜக்கர்பர்க் யூஎஸ் செனட்டர்ஸ் முன்னாடி ஆஜராகி அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணி சில இடத்துல நாங்கள் தப்பு பண்ணிட்டோம்னு பப்ளிக்காக அப்பாலஜைஸும் பண்ணியிருக்காரு. Didn't take a broad enough view of our responsibility, and that was a big mistake. And it was my mistake, and I'm sorry. ஸோ இவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் அண்ட் டேட்டா பிரைவசி இஷ்யூஸ்ல சிக்கின இந்த கம்பெனி 2014 வாட்ஸ்அப்பை $19 பில்லியன் வாங்குறாங்க. இது வரைக்கும் வாட்ஸ்அப் வழியா டேட்டா லீக் ஆகலைனாலும் பிரைவசி எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு நம்ம சில டைம் கொஸ்டின்ஸ் பண்ண வச்சிருக்கு. ஏன்னா நம்ம அப்போதான் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு ப்ராடக்ட்டை பத்தி பேசியிருப்போம், உடனே எஃபியில் அந்த ப்ராடக்டோட ஆட் வரும். ஸோ இவ்வளோ நாளா இதை சொல்லாம பண்ணிட்டு இருந்த எஃபி இப்போ ரீசெண்டா ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. இதுல அவங்க நாங்க உங்களோட டேட்டாலாம் வச்சு இந்த மாதிரி பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிப்போம்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நிறைய பாயிண்ட் இருக்கும் அந்த அக்ரிமெண்ட்ல, பட் மெயின் ஜிஸ்ட் இதுதான். இந்த டேட்டாலாம் அவங்க ஃபேஸ்புக்கு கீழே இருக்கிற கம்பெனிஸ்க்கு ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ஆப்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஆட்ஸா வரும். இவ்வளோ நாளா இதை சொல்லாம பண்ணாங்க, அண்ட் இப்போ ஓப்பனா சொல்லிட்டு பண்றாங்க. அண்ட் இவங்க மட்டும் இதை பண்றது இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க. கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட்னு எல்லா கம்பெனியும் நம்ம டேட்டாவை எடுக்கிறாங்க. இப்படி எடுக்கப்பட்ட டேட்டாவை எவ்வளவு சேஃபா வச்சிருக்காங்கன்றது தான் பிரச்சனையே. சோ ஃபார் எஃபில நடந்த அளவுக்கு வேற எந்த கம்பெனிலையும் டேட்டா பிரைவசி லீக்ஸ் நடக்கல. ஸோ வாட்ஸ்அப்போட இந்த டேட்டா ஷேரிங் அப்டேட்டும் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அண்ட் இந்த அப்டேட்டை பத்தி எஃபி கிட்ட கேட்டப்போ அவங்க ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட கான்வர்சேஷன்ஸ்லாம் நாங்க லிசன் பண்ண மாட்டோம், அதெல்லாம் ஆஸ் யூஷுவல் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டடா தான் இருக்கும்னு சொல்றாங்க. பட் அதை லிசன் பண்ணாமே நம்ம பேசினதெல்லாம் எஃபில ஆட்ஸா வருது. சரிடா, இதெல்லாம் ஓகே, பட் எனக்கு என்னோட டேட்டா லீக் ஆகக்கூடாது, சேஃபா இருக்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு 2 வழி தான் இருக்கு. ஒன்னு, ஸ்மார்ட் போனுக்கு பதிலாக பேசிக் மொபைல் போனை யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்ல ஸ்மார்ட் போன் தான் வேணும்னா சிம்பிளா வாட்ஸ்அப்பை டெலீட் பண்ணிடுங்க.
பட் டெலீட் பண்ணாலும் வாட்ஸ்அப்ல இருந்து எடுக்கிற டேட்டாஸ் தான் வெளியே போகாதே தவிர FB, Amazon, Google இதெல்லாம் உங்க டேட்டாவை எடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா இந்த கம்பெனி எல்லாமே உங்க டேட்டாவை எடுக்க ஒரே காரணம் தான், பணம். மோஸ்டா ஒரு ஆடை காட்டி உங்களை அதை வாங்க வைக்கிறது தான் இவங்களோட பிசினஸ் பிளானே. ஸோ இந்த மாதிரி ஆட்ஸ்லாம் காமிக்கும் போது அந்த ப்ராடக்ட்ஸை வாங்குறத இக்னோர் பண்ணுங்க. இல்ல அப்படி வாங்கினாலும் உங்களோட கார்டு டீடைல்ஸ்லாம் அந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணாலே நம்மளோட டேட்டா ஓரளவுக்கு சேஃபா இருக்கும், பட் ஃபுல்லா சேஃபா இருக்காது. உங்க டேட்டா ஃபுல்லா சேஃபா இருக்கணும்னா நான் முதல் சொன்ன மாதிரி பேசிக் மாடல் செல்போனையே யூஸ் பண்ணுங்க. பட் நீங்க ஸ்மார்ட் போன் யூஸரா இருந்தீங்கன்னா கொரோனாவோட எப்படி வாழ கத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி உங்க டேட்டாவை ஷேர் பண்ணி வாழவும் கத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோட முடிவுல நீங்க இந்த அப்டேட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே இது பப்ளிக்ல ஹைப் பண்ற மாதிரி நம்ம டேட்டாவுக்கு ஒரு பெரிய இஷ்யூவா, இல்ல இது சின்ன அப்டேட் தான் பட் ரொம்ப ஹைப் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்க ஒப்பீனியன் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் கூடவே நம்ம மிஸ்டர் மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் பார்க்க பிடிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் உங்களை இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய்.